சோஷியல் மீடியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய சில குரூப்ஸ் சொல்றது என்ன, நீங்க கொண்டு வந்த போது நல்ல உயரமா ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேயும் விலையை ஜாஸ்தியாக வச்சுட்டீங்க, இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றதுனால விலையை குறைச்சிட்டு இதை பத்தியா நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு பேசுறாங்க. நான் அதை முதன்மையா எதிர்க்கிறேன். ஜெய்ட்லியோ இல்ல மோடி ஐயாவோ இல்ல என்டிஏ கவர்மெண்டோ இல்ல பிஜேபியோ அந்த 4 ரேட்டை பிக்ஸ் பண்ணல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிதி அமைச்சர்கள் இன்னைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறது தான் டிசிஷன். அப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி கூட கவுன்சில் பேர் இல்லை, அப்போ எம்பவர்டு கமிட்டின்னு இருந்துச்சு. அதுல எல்லா கட்சியை சேர்ந்த நிதி அமைச்சர்களும் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? ஒரு பொருள் எடுத்துக்கங்க, இது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அதுக்கு ஒரு ரேட்டு. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி சொல்றேன், சர்சார்ஜ், செஸ், என்னெல்லாமோ, எக்ஸைஸ், வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், அப்படியாக ஒரு பொருளுக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு ரேட்டு, இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு ரேட்டு. நாடு முழுவதும் ஒரே டாக்ஸ் எடுத்துட்டு வரணும்னா எப்படி எடுத்துட்டு வருது? பின்ன ஆளுக்கு ஒரு ரேட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, ஒரு பொருள் என்ன ரேட்ல இருக்குதோ அத இந்த 4 ரேட்ல எந்த ரேட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அதுல சேர்த்துருங்க. சோ இது ஒரு சோப்புன்னு எடுத்துக்காங்க, ஆந்திராவில் ஒரு ரேட்டு, தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டு, உத்தரப்பிரதேசில் ஒரு ரேட்டு அப்படின்னு இருக்கையில் இது 3% டாக்ஸா இருக்கு ஒரு ஊர்ல, 4% டாக்ஸா இருக்கு இன்னொரு ஊர்ல, 6% டாக்ஸா இருக்கு இன்னொரு ஊர்ல. அதை எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜை பார்த்து இத 5ல் சேருங்க அப்படின்னாங்க. வேற ஒரு பொருள் அது அப்படியே தான், அதே லாஜிக்ல 10 இருக்குதா, 9 இருக்குதா, 13 இருக்கா, 15 இருக்கா, அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 12 போடுங்க. ஸோ இந்த ரேட்டுங்கிறது எல்லா ஸ்டேட்லையும் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய விதவிதமான ரேட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்து இந்த 4ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேட்ல எதுக்கு பக்கத்தில் இருக்குதோ அதுல சேர்த்தாங்க. எத்தனை பேருக்கு தெலுங்கு புரியுமோ தெரியாது, சாய பப்பு நூனி அப்படின்வாங்க. அந்த தரமான எள்ளு எண்ணெய் இருந்தால் தான் அவங்களுக்கு ஆந்திராவில் பேரெடுத்த ஊறுகாய் போடுவாங்க. அதுக்கு எவ்வளோ விலை ஜாஸ்தியாகும், அந்த சீசனில் கிடைக்காது. நான் காக்கிநாடா ஏரியாலேருந்து வரும் அப்படின்னு சொன்னேன், அவர் சரியாக அந்த ஊர் பேரையும் சொல்லி சொன்னார். பரம்பரையாக அங்கேயும் நல்ல தரமான நல்லெண்ணெய் தயாரிக்கிற குடும்பங்கள் ரொம்ப மிக சிலது தான், 1-2 தான் இருக்காங்க அங்கேயுமே. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இதயம் விஆர் முத்து அவர்களே, அஞ்சலி செந்தில்நாதன் அவர்களே, அதே மாதிரி ஆஃப் லேட் ஒரு 20 வருஷமா அனில் மார்க் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பை தட் டைம் தமிழ்நாடை விட்டு வெளில போயிட்டேன், டெல்லிக்கு போயிட்டேன். சேமியானா அனில் தான், அதுதான் வாங்கி சாப்பிடணும், எங்களுக்கு டெல்லியில் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு அவரை விசாரித்தேன், என்னெல்லாம் பொருள் பண்ணுறீங்க, சேமியா தவிர பலதரப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறதாக அவரும் சொன்னார். பேர் நல்ல நாடு முழுவதும் தெரிஞ்ச பேர் ஃபார் ரெடி ப்ராசஸ்ட் ஃபுட், அனில் சுகுமார் அவர்களே. நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேருந்து காளி மார்க்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். காளி மார்க் கேபிஆர் தனுஷ்கோடி அவர்களே, உணவு விஞ்ஞானி டாக்டர் பசுபதி அவர்களே, நல்லா பேசினார், அவர் விஷயத்தை சொன்னார். வணிக வரி ஆலோசகர் தியாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியோர்களே, வியாபார சங்கத்தில் 80 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு சங்கம், மதுரைனாலே சங்கம், அதில் ஒரு 80 வருஷமாக இருக்கக்கூடிய சங்கத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது 80வது அனிவர்சரி கொண்டாடக்கூடிய இந்த தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மதுரையே பழமைனா இதில் இந்த காலத்தில் கூட பழமையை கொண்டிருக்கக்கூடிய சில நம்மளுடைய நடவடிக்கைகளால் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளர்த்துட்டு வந்திருக்கோம்.
இன்னைக்கு டெல்லியில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலும் இந்த அசோசியேஷனை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் கூப்பிடணுன்னா ஜெயபிரகாஷம் அவர்களை முதல்ல ஃபோனில் கூப்பிட்டுருவாங்க, வாங்க கொஞ்சம் வந்து எங்களுக்கு விஷயத்தை விளக்கமாக எடுத்து சொல்லுங்கன்னு. ஏன்னா சில நுணுக்கங்கள் நம்மளுக்கு புரியறதில்ல. நான் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது 1-2 விளக்கமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு விளக்கங்கள் புரியறதில்ல, நுணுக்கங்கள் புரியறதில்ல. ஆனால் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுக்கு வருத்தத்தை தான் தெரிவிச்சிடுறோம். ஆனால் நம்மளுடைய நுணுக்கங்களை எடுத்து சமயத்தில் சொல்கிறோமா இல்லையான்ற அந்த ஒரு பழக்கம் டெல்லியிலேருந்து தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வரலையா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசோட நம்மளுக்கு விளக்கங்களை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லாததுனால நம்ம பேசுகிறதையா எனக்கு தெரியல. அவங்க பேசும்போது முதல்ல எடுத்து சொன்னாங்க, சிக்கி வெர்சஸ் கடலை மிட்டாய். இது பாஷைனால வருதா? நான் பலவித விஷயத்தில் சேர்த்து சொல்ல போகிறேன். கொஞ்சம் என்ன இந்த அம்மா வந்து ஏதோ பேசுதே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வேணும்னே அரசியல் கலந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவளா பேசுகிறேன். மனசில் சில சமயம் வேதனையோட பேசுகிறேன். இத்தனையும் கடந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் புரிஞ்சுட்டு ஒவ்வொரு அம்சத்துலையும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு முன்னு வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் சில விஷயங்களை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மீடியா தோழர்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து உரைப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ 80 வருஷமாக ஒரு வியாபார சங்கம், தொழில் சங்கம் தன்னுடைய உறுப்பினர்களுடைய நலம் கோரி விவரமாக எடுத்துட்டு வந்து பேசி, அதுவும் டெல்லியில் வந்து சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நடத்திக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். அந்த அம்சத்துக்கோசம் நான் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். 1945 18 உறுப்பினர்களோடு ஆரம்பிச்சதுன்னு கேள்விப்பட்டேன். 18 பேர். அதுவும் ஒரு கடுமையான ஃபேமின், மழை இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படி நம்மளுக்கு ஃபுட் செக்யூரிட்டியை, நம்ம இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டின்னு அந்த ஆக்டை பற்றி பேசுகிறோம். ஆனால் 45 அந்த 18 பேர் மனசில் உணவுப் பொருள் எப்படிப்பட்ட அத்தியாவசியமான ஒரு முக்கியமான அம்சம் நம்ம வாழ்க்கையில், இதை நம்ம சரியாக எப்படி நடத்துறது, நம்ம நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு சோதனையான நிலவரம் வந்துருச்சேன்னு 1945 ஆரம்பித்த இந்த சங்கம் இன்னைக்கு 80 வருஷமாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்கக்கூடிய நிலைமையை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் தொழிலுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த சங்கத்தின் நலத்திற்கோசம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மேடையில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கூட அதில் இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற சொல்ல விரும்புகிறேன். 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நீங்கள் இருக்கீங்க. அதை தவிர 180 அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது இந்த பாடியில், இந்த சங்கத்தில். நீங்கள் நினச்சா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது பேசுறது மாத்திரம் இல்லாமல் 2047, அதாவது 100 வருஷம் நம்மளுக்கு சுதந்திரம் கழிச்சு 100வது வருஷம் விகசித் பாரத் நம்ம பேசும்போது, முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் நம்ம நாடும் இருக்க வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம பேசும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் நஷ்டங்களை பற்றி பேசுங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் 2047 நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி பேச வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் அதை எடுத்து பேச வேண்டிய அவசியமும் இருக்கு. அதை எடுத்து சொல்ல வேண்டியது எங்கெல்லாம் சொல்லணுமோ, சென்னையில் நம்ம தலைநகரத்தில் சொல்லணுமா இல்லை டெல்லியில் நம்ம தலைநகரத்தில் சொல்லணுமோ, அதை எடுத்து சொல்லறதுக்கு நீங்களும் ஒரு முன்னோக்கு பார்வையோட 2047க்குள்ளே நம்ம சங்கம் எப்படி இருக்கணும், நம்ம உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் விதமான பாலிசியில் மாறுதல்கள் வரணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய தொலைநோக்கு பார்வையோட நீங்களும் ஒரு திட்டம் போடணும். உங்களுக்கு நாட்டுக்கு 2047 விகசித் பாரத பிரதமர் சொல்றாருன்னா
நம்ம சங்கமும் நம்ம சங்கம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவையையும் நம்ம தொலைநோக்கோட எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய தேவை எத்தனையோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு அந்த அந்த விஷயத்தை பற்றி எடுத்து பேசணும். 1977 ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான லெபார்டரி அமைச்சவங்க நீங்கள். ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பேசுகிறோம். ஒரு தரம் இருக்கணும், அந்த தரத்தை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர முடியும், அந்த தரத்தை நிர்ணயிப்பவர்கள் யார் அப்படின்லாம் பேசுகிறோம். அந்த தரத்தை நிர்ணயிக்கிறவங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன், FSSAI. இன்னைக்கு முத்திரை போடுறோமே, ஒரு காலத்தில் அக்மார்க் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அக்மார்க்குன்னு போட்ட உடனே தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு FSSAI அந்த ஸ்டாம்ப் இருந்தால் தான் அந்த பொருள் தரமானது, அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவாக புரியும். அதுக்கு நிறைய லேப் செட்டப் பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளோ நீ வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வர பொருளோ ஒவ்வொன்றத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ் இது நல்ல தரம் அப்படின்னு ஸ்டாம்ப் போட்டு கொடுக்குறாங்க. அது லேப்ஸில் அந்த டெஸ்ட் நடக்கும். நாடு முழுவதும் அந்த லேப் செட்டப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு அந்த நிகழ்ச்சி. என்ன, நெஸ்லேன்னு ஒரு கம்பெனி இருக்குது. நான் கம்பெனி பேர் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்கள தாழ்வு குறைவாக சொல்லணுன்றது இல்லை. ஆனால் அந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு தேதிக்கு நம்ம பிள்ளைங்க என்ன, கடையில் என்ன, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அது. இது பப்ளிக்காக வந்ததுனால நானும் பேர் எடுத்து சொல்கிறேன். மேகி, நம்ம எல்லாருக்கும் தெரியல அந்த ப்ராடக்ட். தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லைங்க. இது எவ்வளோ தூரம் பாப்புலர்னா இந்த ப்ராடக்ட்டுங்க. நம்மெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து நிறையா உத்தராகண்டுக்கு போகிறது, இந்த கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு, இல்லை உத்தரப்பிரதேஷில் காசிக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம குடும்பங்களில் நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். அந்த மலை பிராந்தத்தில் டீ பிஸ்கட் இது ரெண்டும் மாத்திரம் கிடைக்கும். நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம் நடந்துட்டு போனாலும் மலை கோவிலுக்கு போகிற வரைக்கும் நடக்க 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 வழியெல்லாம் இதுதான் கிடச்சிட்ருக்கும். இன்னைக்கு டீ பிஸ்கட் கூட அவ்வளோ பாப்புலர் இல்லை. டீ பாப்புலர், பிஸ்கெட்டை விட சுட சுட அங்கேயே உங்களுக்கு மேகி செய்து கொடுக்குறாங்க. மேகி செய்து கொடுத்தா என்ன, நம்ம ஊரில் இட்லி சாப்பிடலையா அந்த மாதிரி தானே நினைக்காதீங்க. மேகி ரெடி டு யூஸ். அது மேலே சுடு தண்ணியை விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு ஆயிடுது. அந்த மேகி தான் இன்னைக்கு தெருவாக நம்ம மலை மேலே நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்க மேகி சாய், மேகி சாய் எங்கே வேணாலும் கிடைக்கும். அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு. அப்படி எல்லாரும் உபயோகிக்கக்கூடிய அந்த பொருளை சடனாக FSSAIலேருந்து சொன்னாங்க, ஒரு பர்டிகுலர் ஊரில் ஒரு பர்டிகுலர் இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது தரம் குறைவாக காணப்பட்டது, அதனால் அதை உடனே வியாபாரம் பண்ணுறதை நிறுத்திடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு நிலவரம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் ஊரே ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க இது, இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அவங்க பொருள் அதில் தரம் இல்லைங்கிறாங்களேன்னு. எதுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்ல வரேன்னா, அந்த FSSAI டெஸ்ட்டு அவ்வளோ முக்கியம். அவங்க சரியாக ஒரு பொருளை பார்த்து சர்டிஃபைட் பண்ணிட்டாங்கன்னா எஸ் கிரேட். ஒருவேளை தரக்குறைவுன்னு சொல்லிட்டா அந்த பிராண்டோட இமேஜே அவ்வளோதான், உழுந்து படிப்பு அதோட வேல்யூவே இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லேப்லையும் டெஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த FSSAIக்கு இருக்கு. அவங்க இப்போ இன்னைக்கு இத்தனை நாளைக்கு பண்ணுறாங்க. நீங்கள் 1977லேயே சொந்தமாக லேப் அமைச்சு விவசாயத்திலேருந்து வரக்கூடிய பொருளை கூட டெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க இது தரமான பொருள் அப்படின்னு. அந்த மாதிரி முன்னோக்கு உங்ககிட்ட முதல்லேருந்தே இருந்திருக்கு. ஆனால் இப்போ நான் உங்களை விண்ணப்பிக்கிறது என்னன்னா, 2047 அதுவும் மதுரையில் நின்றுட்டு நான் பேசுகிறேன். சுதந்திர போராட்டத்தில் இந்த மதுரை நகரில் எத்தனை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்றது நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. மதுரை ஒரு கேந்திரமாக இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் மதுரை ஒரு முக்கியமான கேந்திரம்.
நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமியில் இருக்கிறோம். மீனாட்சி அம்மா மூலமா புண்ணிய பூமி ஒண்ணு, சுதந்திர போராட்டத்தின் மூலமாக மகா புண்ணிய பூமி ஆனதும் மதுரை தான். அந்த புண்ணிய பூமியான மதுரை நகரத்தில் இருந்து நான் சொல்றேன், 77ல நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷனல் டிசிஷன் எடுத்து லேபை கூட செட்டப் பண்ணவங்க. இன்னைக்கு 2047 அந்த சுதந்திரத்துக்கு போராடின மதுரை 100வது ஆண்டு வரும்போது, சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டு வரும்போது, வணிகம், வர்த்தகம், வியாபாரம், தொழில் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க உங்களிடையே ஒரு கலந்த ஆலோசனை செய்து ஒரு ரிப்போர்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்த நாடு ஒரு டெவலப் நாடாகும் போது how will this sector be, particularly food grains traders, producers? அது ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு விண்ணப்பமா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸை பத்தி பேசுறோம். நம்ம ப்ரொஃபஸர் சொன்னார், ரிஃபார்ம்ஸ் இல்லைங்க, இது ரெவல்யூஷன் அப்படின்னு. அது நானே சொல்ல விரும்பல, ஆனா நிஜமாவே ரெவல்யூஷன் அளவுக்கு தான் நடந்திருக்கு. உங்களுக்கு கையில கொடுத்தாங்களோ இல்லையோ, ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்று எடுத்துட்டு வந்தேன். ஒரு 4-5 விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு அது நல்ல உதவியா இருக்கும். Will you please put it, that PowerPoint presentation? இது ஒரு நிமிஷம் பாருங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கிறது என்ன, 22ஆம் தேதி செப்டம்பருக்கு அப்புறம் வரப்போறது என்ன? இன்னைக்கு தேதி இருக்கிறது 4 ரேட், 5, 12, 18, 28. இது 2017ல இது வந்த போதே இந்த 4 ரேட்டோட தான் வந்துச்சு. இந்த 4 ரேட்டோட வந்துச்சுன்னு நான் சொல்லும்போது, இந்த 4 ரேட்டை அருண் ஜேட்லி அவர்கள் இப்படி போடுங்க அப்படின்னு வலியுறுத்தல, கட்டாயப்படுத்தல, அவர் சட்டம் போட்டு கொண்டு வரல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தமிழ்நாட்டில் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு காரணமும் உங்களுக்கு நான் சொல்றேன். சோசியல் மீடியால தமிழ்நாட்டில் இது வரக்கூடிய சில குரூப்ஸ் சொல்றது என்ன, நீங்க கொண்டு வந்த போது நல்ல உயரமா ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்துலயும் விலையை ஜாஸ்தியா வச்சுட்டீங்க, இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றதுனால விலையை குறைச்சிட்டு இதை பத்தியா நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு பேசுறாங்க. நான் அதை முதன்மையா எதிர்க்கிறேன். ஜெய்ட்லியோ இல்ல மோடி ஐயாவோ இல்ல என்டிஏ கவர்மெண்டோ இல்ல பிஜேபியோ அந்த 4 ரேட்டை பிக்ஸ் பண்ணல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிதி அமைச்சர்கள், இன்னைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறது தான் டிசிஷன். அப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி கூட கவுன்சில் பேர் இல்லை, அப்போ எம்பவர்டு கமிட்டின்னு இருந்துச்சு. அதுல எல்லா கட்சியை சேர்ந்த நிதி அமைச்சர்களும் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? ஒரு பொருள் எடுத்துக்கங்க, இது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அதுக்கு ஒரு ரேட்டு. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி சொல்றேன், சர்சார்ஜ், செஸ், என்னெல்லாமோ, எக்ஸைஸ், வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், அப்படியாக ஒரு பொருளுக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு ரேட்டு, இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு ரேட்டு. நாடு முழுவதும் ஒரே டாக்ஸ் எடுத்துட்டு வரணும்னா எப்படி எடுத்துட்டு வருது? பின்ன ஆளுக்கு ஒரு ரேட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு பொருள் என்ன ரேட்ல இருக்குதோ அதை இந்த 4 ரேட்ல எந்த ரேட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அதுல சேர்த்துருங்க. ஸோ இது ஒரு சோப்புன்னு எடுத்துக்காங்க. ஆந்திராவில் ஒரு ரேட்டு, தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டு, உத்தரப்பிரதேசில் ஒரு ரேட்டு அப்படின்னு இருக்கையில், இது 3% டாக்ஸா இருக்கு ஒரு ஊர்ல, 4% டாக்ஸா இருக்கு இன்னொரு ஊர்ல, 6% டாக்ஸா இருக்கு இன்னொரு ஊர்ல. அதை எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜை பார்த்து இதை 5ல சேருங்க அப்படின்னாங்க. வேற ஒரு பொருள் அது அப்படியே தான், அதே லாஜிக்ல 10 இருக்குதா, 9 இருக்குதா, 13 இருக்கா, 15 இருக்கா, அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 12 போடுங்க. ஸோ இந்த ரேட்டுங்கிறது
எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய விதவிதமான ரேட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்து இந்த நாலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேட்ல எதுக்கு பக்கத்தில் இருக்குதோ அதுல சேர்த்தாங்க. அதனால ஜிஎஸ்டி வந்தபோது ஏதோ ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அதை குறைச்ச மாதிரி நாடகம் பண்ண வேண்டிய தேவை மோடி ஐயாக்கோ என்டிஏ அரசுக்கோ இல்லை. அப்ப வந்த அந்த ஃபார்முலேஷன்ல இந்த 4 ரேட்ல ஒவ்வொரு ஐட்டமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது செட்டில் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு எப்ப சரியான சந்தர்ப்பம் வருமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ மாற்றுறோம். அதை நடுவில் ரொம்பவே தகராறாக இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தோம். ரொம்பவே அதிபுத்திசாலித்தனமாக இந்த 8 வருஷம் அப்படின்னா எங்களை மக்களை ஏமாற்றி நல்ல உயர்ந்த ரேட்டில் அடித்து நல்ல ஆதாயம் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி நாட்டில் ஒரு நாடகம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கே உயர்ந்த ரேட்டை போட்டோம், அது டிசைட் பண்ணது ஃபேக்டர் உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னேன்ல இப்போ உங்களுக்கு எப்படி எடுத்து சொன்னேன். அப்படியாக நிர்ணயிக்கப்பட்டதான் 2017 ரேட்டு. அது இந்த 8 வருஷம் நாங்கள் எதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. 17 அது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் செட்டில் ஆகலை. அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிச்சு கோவிட் வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் அது திருப்பி அடங்கட்டும், அதுக்கப்புறம் எக்கானமி நல்லபடி ஆகட்டும், அப்போ ஏதாவது பண்ணலாமா அப்படி சமயங்க பார்த்து அதை நல்ல விதமாக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்போ 375 ஐட்டம் ரேட்டு குறைச்சலாக பண்ணியிருக்கிறோம். 2 ரேட்டுக்கு எடுத்துட்டு வரோம். 4 இருந்த இடத்துல 2 எடுத்துட்டு வரோம். சரி, இந்த டாக்ஸை பற்றி இவ்வளவு பேசுறீங்களேம்மா, என்ன விஷயம் அப்படின்னா 12 லட்சத்துக்கு இன்கம் டேக்ஸ் நோ டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்த பற்றி சொன்னாங்க முன்னாடி. அது சம்பளம் வாங்குறவங்களுக்கு இல்லை ஆதாயம் சம்பாதிச்சு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த 12 லட்சத்தினால ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு செக்ஷன். கார்பரேஷன் டாக்ஸ் 2019 மோடி ரெடியூஸ் பண்ண சொன்னாரு. உலகத்திலேயே லோவஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்தது நம்ம நாட்டில் தான். அது கம்பெனிகளுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிடி ஸ்டாக் ட்ரேடிங்ல ஈடுபடுறவங்களுக்கான ரேட்டு அது இன்னும் குறைங்கன்னு டிமாண்ட் இருக்கலாம். ஆனால் குறைச்சோம். எல்லா அசட்டையும் ஒரே லெவலுக்கு எடுத்துட்டு வந்தோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, எஸ்டிடி எல்லாத்தையும். இந்த ஒரு செக்ஷன். ஆனா இந்த ஜிஎஸ்டிங்கிறது நாட்டில் இன்னைக்கு பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு அடல்ட்டையும், ஏன் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஜிஎஸ்டி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த வரி குறைப்பு 140 கோடி மக்கள் மேலேயும் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் பெரிய ஒரு குறைப்பு. அதனால தான் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு இது ரெவல்யூஷன். ஸோ 4 ரேட்டை 2 எடுத்துட்டு வந்தது ஒரு. நெக்ஸ்ட், இது தீபாவளி போனஸா கொடுங்க அப்படின்னு பிரதமர் ஐயா சொன்னார் ரெட் ஃபோர்ட்லேருந்து. நம்ம அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு எடுத்துட்டு வந்துடுவோம். நவராத்திரி போது கூட நிறைய பர்ச்சேசஸ் நடக்கும். பெங்கால் மாதிரி ஸ்டேட்டில், ஒரிசா மாதிரி ஸ்டேட்லாம் இந்த டைமில் கூட நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம தீபாவளிக்கு துணி எடுப்போம், அவங்க நவராத்திரிக்கே கூட எடுப்பாங்க. அதனால் முன்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி நடந்துச்சு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 ரேட்டு இப்போ இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 4ல் 5, 12, 18, 28 12ல் இருக்கக்கூடிய பொருட்கள் 100ன்னு வச்சுக்கோங்க. 100 ஐட்டம் இருக்குது 12% டாக்ஸ்லன்னு வச்சுக்கோங்க. 99 இன்னைக்கு 5க்கு போயிடுச்சுங்க. ஒரே 1% ஐட்டம் தான் 18க்கு எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ 12% இன்னைக்கு இல்லை. நான் 22ஆம் தேதியிலேருந்து 12% டாக்ஸ் இல்லை. அந்த 12%ல இருந்த 99% ஐட்டம்ஸ் 5% போயிடுச்சு. அதே மாதிரி 28 செப்டம்பர் 28% செப்டம்பர் 22 இல்லை, எக்ஸப்ட் ஃபார் தட் சின் குட்ஸ். அது
அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸுக்கு வாங்கின கடன் தீர்ந்தவுடன் அதுவும் போயிடும். ஸோ 28 இல்லைங்க. 28 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் 90% 18க்கு போயிடுச்சு. அதாவது 10% குறைச்சல் வரி இப்போலேருந்து அந்த ஐட்டம்ஸில். அதில் சிமெண்ட் கூட ஒரு ஐட்டம். ஸோ இது சும்மா உங்களுக்கு கொஞ்சம் ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் அதை சொன்னேன். அடுத்தது 2017 ஜிஎஸ்டி வந்த புதுசில் 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டியில் இருந்தாங்க. 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டியில் இருந்தாங்க. அது இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி 1.51 crore 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டியில் சேர்ந்திருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியின் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் லோக்சபால ஸ்ரீ ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி கப்பர் சிங் டாக்ஸ் அப்படிங்கிறார். அது அப்பேற்பட்ட டாக்ஸா இருந்துச்சுன்னா, கொடூரமான டாக்ஸா இருந்துச்சுன்னா 65 லட்சம் பேர் குறைஞ்சிருக்கணும். 10 லட்சம் ஆயிருந்திருக்கணும். ஐயோ இது கப்பர் சிங் நாங்கள் வரலைங்க, இந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே வரலைன்னு விட்டு போயிருப்பாங்க. அப்படி ஆகலைங்க. 65 லட்சம்னு இருந்தது 1.5 கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி வியாபாரிகள் சேர்ந்திருக்காங்க. அதனால வருமானமும் நம்மளுக்கு 7 கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருந்த வருமானம் கூடி இன்னைக்கு 22 கோடிக்கு மேலே வருமானம், 22 லட்சம் கோடிக்கு மேலே வருது ஒவ்வொரு வருஷமும். In a year we earn 22.08 lakh crores from GST. முன்னாடி it was only 7.19 lakh crores. Next. இது நம்ம எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் எந்த கட்சி சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜிஎஸ்டி இந்த ரெவல்யூஷனரி டிசிஷனை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு முடிவு, மக்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணுன்றதுனால யுனானிமஸாக பாஸ் ஆயிடுச்சு. அதனால நான் எல்லா அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து தனிநபர் லெட்டர் எழுதினேன் அவங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி, நீங்கள் ஜிஎஸ்டியில் பாசிட்டிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு. மத்திய அரசின் மூலமாக வந்த இந்த ப்ரொபோசலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் அளிச்சிங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றின்னு கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நன்றி லெட்டர் நான் அனுப்பி கொடுத்தேன். ஏன்னா ஜிஎஸ்டியில் அது ஒரு கல்ச்சராக வந்துட்டுருக்கு, தட் வி டேக் யுனானிமஸ் டெசிஷன். அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரெவென்யூ ஒரு மாநிலத்துக்காகட்டும் இல்லை நாட்டுக்காகட்டும், ரெவென்யூ அப்படின்னு வரும்போது வரி மூலமாக நமக்கு வர வேண்டிய பணம், நாட்டு மக்களுக்கு அதை நல்ல 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 திட்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கையில் பணம் வரணும். அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் அது புரியும். நாட்டுக்கு வரி மூலமாக பணம் வரலைன்னா நாட்டில் இருக்கக்கூடிய நல்திட்டங்கள் எதுவுமே முன்னேறாது. அதனால் எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. அதனால தான் அங்கே டிசிஷனும் கூட யுனானிமஸாக இருக்குது. இந்த விஷயத்துலையும் கூட இத்தனை ரேட் கட் குறையுதே, அந்த குறைச்சல் பண்ண நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் குறையுமேன்ற கவலை எல்லார் மனசுலும் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கூட இந்த ப்ரொபோசலுக்கு எகென்ஸ்ட்னு சொல்ல, அந்த ப்ரொபோசல் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா யார் அது சரி கட்டுவா அப்படின்னு கேட்டாங்க. அது அடுத்த கொஸ்டின். முதல் கொஸ்டின் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அதுக்கு நான் நன்றி தெரிவித்து அவங்க எல்லாருக்கும் கூட லெட்டர் எழுதினேன். ஸோ அதை தான் இந்த மேப்பில் சொல்ல விரும்புகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு முன்னாடி பேசினவங்க ஒருத்தங்க எடுத்து சொன்னாங்க, இந்த ஒரு ரெவல்யூஷனரி இந்த ஸ்டெப் மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மக்களுக்கு பணம் போய் சேருது. எப்படி போய் சேருது? நீங்கள் அதிகமாக வரி கட்டாமல் பணத்தை உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு போய் சேர்ந்ததாக தான் கணக்கு. எனக்கு வராமல், வரி மூலமாக எனக்கு வராமல் அந்த பணம் உங்கள் கையிலே இருந்துருச்சுன்னா, அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம், இந்த டாக்ஸ் கட் மூலமாக 2 லட்சம் கோடி வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும் பணம், மக்கள் கையில் இருக்கும் பணம். அந்த பணத்தை நாங்கள் வரியாக வசூலிக்காமல் உங்கள் கையிலேயே வச்சிடுறோம். அது எதுக்கு ஈக்குவல்? இன்றைக்கி ஒரு செமிகண்டக்டர் தயார் பண்ணுறதுக்கு பிஎல்ஐ கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு பிஎல்ஐ கொடுத்தோம். அந்த தொழிலில் நீங்கள் உற்பத்தியை பெருக்கி ஒவ்வொரு ஐட்டமும்
ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ இருக்கிறது 100 ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா 110 ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த 10க்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஊக்களிக்கிறதுக்கு PLI கொடுக்குறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் PLI ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு செமிகண்டக்டர் கொடுக்குறோமோ ஆட்டோமொபைல் கொடுக்குறோமோ அந்த PLI ஸ்கீமுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட 10 மடங்கு இந்த வரி குறைச்சல்னால உங்கள் கைக்கு போகுதுன்றதை எடுத்து சொல்கிறோம். ஒரு PLIக்கு கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளவோ அதை விட 10 மடங்கு பணம் உங்கள் கைக்கு போகுது ரேட் குறைக்கிறதுனால. மக்களே PLI அவங்க கையிலேருந்து ப்ரொடக்ஷன் பெருகட்டும், மக்கள் மூலமாகவே பெருகட்டும். அது எப்படி பெருகும்? நீங்கள் ஒரு பொருளை இன்னைக்கு குறைச்ச வரி மூலமாக நிறைய வாங்க முடியுதுன்னா அந்த கம்பெனிக்காரன் இனிமேல் நிறைய உற்பத்தி செய்வாங்க. அவங்க நிறைய உற்பத்தி செய்கிற மூலம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு சம்பளம் பெருகும். அவங்களுக்கு சம்பளம் பெருகிறதுனால அவங்களும் வரி கட்டுறதுக்கு முன் வருவாங்க. ஒன்று டைரக்ட் டேக்ஸா, இல்லை பொருள் அவங்க வாங்குறதுனால இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக வரி வரும். ஸோ இப்படியாக எக்கனாமிக் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக சுழன்று போகிறதுனால நாட்டுக்கு நல்லது. த வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்வாங்க இங்கிலீஷில். அதை தான் இந்த 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 சார்ட் மூலமாக சொல்கிறோம். PLI மூலமாக கொடுக்கக்கூடியது ஒன்றுனா இது 10 மடங்கு மக்கள் கைக்கு பணம் போகுது, 2 லட்சம் கோடி. நான் இப்போ சொன்ன வர்ச்சுவஸ் சைக்கிள் விஷயம் இதுதாங்க. நிறைய மோர் ஸ்பெண்டிங் மீன்ஸ் ஹையர் டிமாண்ட், ஹையர் ப்ரொடக்ஷன். மோர் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் மோர் ஜாப்ஸ். மோர் ஜாப்ஸ்னா வைடர் டேக்ஸ் பேஸ். வைடர் டேக்ஸ் பேஸ்னா ஃபவுண்டேஷன் ஃபார் ஈவன் லோவர் டாக்ஸஸ். டேக்ஸ் பேஸ் வைட் ஆயிடுச்சு. நான் இந்த GST ஆரம்பிக்கும் போது சொன்ன 65 லட்சம் தான் இருந்தாங்க GSTயில். இன்னைக்கு தேதிக்கு அது 1.5 கோடிக்கு மேலே போயிடுச்சு. பேஸ் விரிவடைஞ்சது. பேஸ் விரிவடைஞ்ச உடனே என்ன பண்ணுறோம்? ரேட்டை குறைக்கிறோம். அந்த ரேட்டு குறைச்சல் தான் இந்த சிஸ்டம் மூலம் எதிர்காலத்திலையும் வரும். இப்போ 2ஆக குறைச்சிருக்கோம். 4ஆக இருந்த ரேட்டை, 4 விதமான ரேட் இருந்ததை 2ஆக குறைச்சோம். அதை தவிர ஒவ்வொரு ஐட்டம் மேலேயும் வரியை குறைச்சோம். இந்த சைக்கிள் இப்போ நம்ம ஆரம்பிக்கிற இந்த சைக்கிளை நல்லபடியாக முழுமையாக அந்த எக்கானமியை திருகி நல்ல ஸ்பீடுக்கு வந்துச்சுன்னா இந்த 2 ரேட்டாக இருக்கக்கூடிய டாக்ஸை கூட 1 ஆக்கிடலாம். ஏன் இப்போ அதை பண்ண முடியாதா? இல்லை, இன்னைக்கு தேதிக்கு அந்த 1 ஆக்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் மதுரையோ கோயம்புத்தூரோ சென்னையோ இருக்கிற அந்த அளவுக்கு கடலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ இல்லை. டெவலப்மெண்ட் விதவிதமாக இருக்கு ஒவ்வொரு இடத்துல. அந்த விதவிதமாக இருக்கும்போது நாடு முழுவதும் ஒரு பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழையாக போய் ஒருத்தர் செருப்பு வாங்க போனால், இல்லை நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு கிளாஸாக ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்காங்க. செப்பலுக்கு கொடுக்குற ரேட்டும் மெர்சிடிஸ் பென்ஸுக்கு கொடுக்குற ரேட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? ஏங்க இந்த நாட்டில் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க. அவன் பணக்காரன் போய் பெரிய காரை வாங்குறான்னா அவனுக்கும் அதே 5%, நான் ஏழை ஒரு செருப்பு வாங்குறேன் எனக்கும் 5% போடுறீங்களேன்னு கேட்க மாட்டோமா? இந்த உதாரணத்தை தான் அருண் ஜேட்லி அப்பவே எடுத்து சொன்னார். 4 ரேட் எடுத்துட்டு வரும்போதே அருண் ஜேட்லி சொன்னார். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு செட்டில் ஆயிடுச்சு ஜிஎஸ்டிங்கும் போது அதை 2ஆக குறைச்சிட்டோம். இந்த உதாரணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வரக்கூடிய சில காலங்களில் 2 கூட 1ஆ மாற்ற முடியும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான், இன்னைக்கு இல்லை. அதை விளக்கி எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த சார்ட். சரி, என்னெல்லாம் ஐட்டம் குறைஞ்சிச்சுங்க? உங்களுக்கு ஆல்ரெடி செய்தி வந்திருக்கும். 5லேருந்து சூன்யத்துக்கு 0க்கு போயிருக்கிற ஐட்டம் பாருங்க. டெய்ரி, மில்க், பன்னீர், கர்ட், இதெல்லாம் டெய்லி நம்ம டெய்ரி பிள்ளைங்களுக்கு பாலை கொடுங்க. நல்லா வளரணும்னா பிள்ளைங்களுக்கு பால் இருக்கணும், பன்னீர் இருக்கணும், வீட்டில் தயிர் சாப்பிடணும். அது மதுரை போல் நல்ல சூடாக இருக்கக்கூடிய ஊரில் மோர் தயிர் ரொம்ப தேவை. இன்னைக்கு காலையில் கூட கலெக்டரோட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவரும் சொன்னார், தயிர்கார வீதினே நம்ம ஊரில் இருக்குது இல்லைங்களா? அங்கே தயிர் வியாபாரம் மாத்திரம் நடக்கும் அந்த தெருவில். அந்த மாதிரிப்பட்ட எசென்ஷியல்ஸை 0க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வரியே இல்லை.
அதே மாதிரி groceries பலசரக்கு சாமான் எல்லாம் கூட 12ல இருந்துச்சு, மொத்தம் 5க்கு வந்துருச்சு. டெய்லி எசென்ஷியல் ஹேர் ஆயில், மேலூர்காரங்க மீதி எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க, இதுக்கு தட்ட மாட்டீங்களா? அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க, மேலூர் மேலூர் சொல்லக்கொள்ள கைத்தட்டல், இதுக்கு தட்டுங்க கொஞ்சம். அதே மாதிரி டெய்லி எசென்ஷியல்ஸ், ஷாம்பு, ஆயில், டூத் பேஸ்ட், பல்பொடி எல்லாம் 5க்கு வந்துருச்சு. அதே மாதிரி நெய், வெண்ணெய், பாத்திரம் வீட்டுக்கு வாங்குறோம். நம்ம ஊர்ல பெரிய பழக்கம் அது, எனக்கு நல்லா தெரியும். விருதுநகர்ல, இங்க செட்டிநாட்டிலலாம் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவாங்க. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா சீதனமா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி ஒரு ரூம்ல அடுக்கி வந்தவங்களை பார்க்க சொல்லுவாங்க, பாருங்க எங்க பொண்ணுக்கு நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம். நிஜமா இல்லையா? தேங்க்யூ மேலூர். 12லேருந்து 5% வந்துருச்சு. நல்லா, நான் சீதனம் கொடுங்கன்னு சொல்ல, மீடியாக்காரங்க இருக்காங்க, நானும் ஒரு பெண்ணு தான். ஆனா இப்போ ஒரு பொருள் வாங்க போனோம்னா இன்னைக்கு மனசார சரி நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுல பணம் நம்ம கையில கொஞ்சம் இருக்குது, இவ்வளவு வாங்கணும்னு நினைச்சா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா வாங்கலான்ற அந்த தன்மை வரும் மனசுல இருந்து தான் இதை எடுத்து நான் சொல்றேன். இதனால வீட்டு பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் ஒரு பெரிய ஒரு அரசியலாவே பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வரி, நீங்க கட்டுற பிரீமியம் மேல வரி. ஜிஎஸ்டி வந்த பிறகு வந்த விஷயம் இல்ல அது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடியிலேருந்தே இன்சூரன்ஸ் பிரீமியம் மேல டாக்ஸ் இருந்துச்சு. ஆனா அரசியல்னா என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். பார்லிமெண்ட்ல வந்து ஓ மோடி ஐயா நீங்க எப்படி இதை அவரா கொண்டாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருந்துச்சுங்க முன்னாடி. நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியை முதல்ல எடுத்துட்டு வரும்போது எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த 5க்குள்ள எதுல போடணும்னு போட்டுக்கிட்டாங்க. சரி, கோவிட் வந்துச்சு, போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ்னால பல பேருக்கு வந்த கஷ்டங்களை மனசுல வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் பிரீமியம் மேல இருக்கிற ஜிஎஸ்டியை குறைங்க அப்படின்னு சொன்னோம். ரைட், அதை இன்னைக்கு கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம். ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவலாவோ இல்லை உங்க குடும்பத்தில் ஃப்ளோட்டர்ன்ற வார்த்தை போடுவாங்க இன்சூரன்ஸ்காரங்க, இங்கே இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தால் புரிஞ்சுப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு இன்சூரன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், டாக்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம பார்த்துட்டு போனோம்னா, காரு, நாங்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நம்ம அதை பற்றி பேசுறதுல நம்ம கூச்சமே இல்லாமல் சொல்லணும். சின்ன டிவி இருக்குதுன்னா கொஞ்சம் பெரிய டிவி வாங்க ஆசைப்படுறவங்க, தப்பு என்ன? சின்ன கார் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய காரை வாங்கலாம்னு நினைக்கிறோம், அதில் தப்பு என்னங்க? அதுக்கெல்லாம் இவ்வளோ வரி போடுறீங்களே. காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் 28லேருந்து 18க்கு வந்துருச்சு. ஸோ மிடில் கிளாஸ்க்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் பார்த்து 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 குறைக்க சொன்னது மோடி ஐயா. 5 கேட்டகரி சொன்னார் என்கிட்ட பேசும்போது. அவ்வளவு விவரமா சொல்லாட்டினாலும் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கள பார்த்துக்கணும், ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபை பண்ணணும், எம்எஸ்எம்இ கஷ்டப்படுறாங்க. அதனால அவர் குத்துமதிப்பா அவர் சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டு நாங்கள் 5 கேட்டகரியை பார்த்தோம். ஏழை குடும்பங்கள், மிடில் கிளாஸ் குடும்பங்கள், அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ். இப்போ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுட்டு நல்ல முன்னேற்றம் அடைந்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை கூட எடுத்துட்டு வரணும்னு அதுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு பேர் கொடுத்து நம்ம விருதுநகர், ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். மீதி மாவட்டங்கள் போல அதுவும் நல்லா உயரணும்னு தான் அதுக்கு நல்ல ஒரு அட்டென்ஷன் 4-5 வருஷமா நானே ஒரு 3 தடவை வந்து ரிவ்யூ எடுத்தேன். அந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் இப்போ இருக்கிற நிலைமையோட நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னு கோருவது ஆஸ்பிரேஷனல். ஸோ ஏழை மிடில் கிளாஸ் குடும்பங்கள், ஆஸ்பிரேஷனல் குட்ஸ், அதெல்லாம் தான் அந்த சிமெண்ட்டுக்கு, காரு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் அந்த ஆஸ்பிரேஷனல் ஆஸ்பெக்ட். 3வது
விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இத்தனை நாள் வரைக்கும் ஏன் விவசாயி பயன்படுத்துறாருன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஒன்று, இந்த சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகணும். ரெண்டு, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் டியூவல் யூஸ்னுவாங்க. விவசாயி இல்லாதவர்களும் யூஸ் பண்ணுவாங்க அதே பொருளை. உதாரணத்துக்கு ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷனுக்கு போடுற பைப்ஸ் இப்போ வரைக்கும் வேற யாரெல்லாமோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போவும் வேற யாரெல்லாமோ யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் விவசாயிக்கு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் அதை குறைக்கணும்னு விவசாயி பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்லேருந்து இதர கருவிகளுக்கு எல்லாவற்றிற்கும் கூட 5க்கு எடுத்துட்டு வந்துட்டோம் டாக்ஸ். இட் வாஸ் சம்வேர் அட் 12. ஸோ 3வது கேட்டகரி விவசாயி. 4வது கேட்டகரி MSME, சிறு குறு தொழில். அவங்களுக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியல் ஹை டாக்ஸில் இருக்குது, ஆனால் அவங்க ப்ராடக்ட் 5ல் போகுது, இல்லை லோ டாக்ஸில் போகுது. அதனால அந்த 12லேருந்து 5க்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை சரி கட்டுறதுக்கு தான் ரீஃபண்டு கொடுக்குறோம். இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருங்கிறோம். அங்கே ஹையாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது. அதனால அவங்களுக்கு முழுமையாக அதை வசூலிக்க போக முடியாமல் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம ரீஃபண்டு கொடுத்து சரி கட்டுறோம். அந்த ரீஃபண்ட் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது, பணம் முடங்கி போகுது. ஸோ ஃபைனலாக 4 சொல்லிட்டேன். 5வது, இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் ஃபாஸ்ட் ஆகணும்னா எந்தெந்த செக்டருக்கு நம்ம உதவணும்? இந்த மாதிரி ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய தொழில்கள், இல்லை சிறு குறு தொழில்கள். ஏன்னா 40% ஆஃப் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ், பர்டிகுலர்லி என்ஜினியரிங் குட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் மூலமாக தான் வருது, MSME மூலமாக தான் வருது. இந்த 5 கேட்டகரியை வச்சுட்டு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒன்றா பார்த்துட்டு எதை குறைக்கணும், எந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படின்ற எக்ஸசைஸ் தான் கடந்த 8 மாசமாக இன்டென்சிவாக நாங்கள் பண்ண எக்ஸசைஸ். 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன பிரதமர் ஐயா கூப்பிட்டு சொன்னார், நீ ஜிஎஸ்டியை ஒரு முறை நல்லா பாரு, சிம்பிளிஃபை பண்ணு. சரிங்க. அதே மாதிரி பட்ஜெட் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாதம் என்ன அந்த வேலை நடந்துட்டு இருக்கா? ஏன்னா அந்த ஜிஎஸ்டி விஷயம் பட்ஜெட்ல வராது, அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கான்னு நடந்துட்டு இருக்காரு. மே மாதம் அதை முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பிரீஃபாக உங்களுக்கு கொடுக்குற விஷயம். சரி, ஜிஎஸ்டிக்கு எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் தான் அதை முதல் முறையாக சரியாக எல்லா குரூப்பும் போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நம்ம போனோம். இதனால என்ன ஆயிடுச்சுங்க, இதில் வரக்கூடிய பெனிஃபிட் என்னன்றதை எடுத்து சொல்கிறோம். சரி, ரேட்டை மாத்திரம் குறைச்சோமா, 4 இருந்தது 2 பண்ணோமா, அதோட நிறுத்தலைங்க. பணம் முடங்கி போயிடுது, எங்களுக்கு நீங்கள் ரீஃபண்ட் கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆகுது. இது ஒரு குறை இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த சிஸ்டம் இப்போ புதுசாக எடுத்துட்டு வர சிஸ்டம் மூலமா 90% ரீஃபண்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். நீங்க வெயிட்டே பண்ண வேண்டாம், யார் மூலமோ அப்ளிகேஷன் போட வேண்டாம், ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் 100 ரூபான்னா 90 ரூபா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்துடும். 10% தான், 100க்கு 10 ரூபா தான் வச்சு அதில் வேற ஏதாவது குறை நிறைகள் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்புறம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பணம் முடக்கம்ன்ற அந்த கவலை இனிமே இருக்காது. அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ண வரீங்களா, என்னங்க ஒரு பேப்பர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 4 பேப்பர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு வராங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க, சீக்கிரத்தில் முடிவடைய மாட்டேங்குது, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ கிடைக்கும்ன்ற அந்த கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். யூ கேன் மூவ் ஆன். இஸ் தேர் நெக்ஸ்ட் ஒன்? இது ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வரியெல்லாம் சரியான சமயத்தில் சரி அமௌண்ட் வந்துருச்சுன்னா நாட்டுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சுன்றத ஒரு உதாரணமாக சொல்கிறோம். 144 வந்தே பாரத் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஏர்போர்ட்ஸ் 10 இருந்துச்சுன்னா இப்போ 20 ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு நம்பர். அதே மாதிரி 60% நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரோட்வேஸில், ஹைவேஸ் கட்டடம்.
25 கோடிக்கு மேல மக்கள் ஏழ்மையிலிருந்து நீக்கப்பட்டு வெளி கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அவங்க ஒரு லோவர் எண்ட் ஆஃப் மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. ஏழ்மையில இனிமே அவங்க இருக்க மாட்டாங்க. 25 கோடி மக்கள் அந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவோ இல்லை அவங்களுக்கு டைரக்டா டிபிடி மூலமா பணம் போறதோ எல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்லேயே சொல்லிருக்காங்க 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து வெளி வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு 350 தான் இருந்துச்சு 2013-14. அவங்க இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ். அவர் தனியா பண்றாங்களோ அவங்க கீழே 2 பேரை வச்சுட்டு பண்றாங்களோ ஸ்டார்ட் அப் மூலமா இந்த நாட்டில் எக்கானமி எவ்வளவு ஃபாஸ்டா சுழல்றது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு வரி பணம் வந்ததுனால நம்ம அவங்களுக்கு உதவி கொடுக்க முடியுது. தட்ஸ் ஃபைன். இது ஒவ்வொரு உதாரணத்தோடு நான் சொல்ல விரும்பினா இது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் பேசினபோது சொன்னார் 90% இன்கம் டேக்ஸ் இருந்தது இந்திரா காந்தி அம்மா காலத்தில். நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 90 ரூபா டேக்ஸாக போகும். அது போய் இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சா கூட வரி கட்டாதீங்கிறோம் மோடி அரசாங்கத்தில். ஐட்டம்ஸ் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். யூபி அரசுல 30% டாக்ஸ் இருந்துச்சு சிமெண்ட் மேல, இன்னைக்கு அது 18% ஆயிருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் 30% டாக்ஸ் 18% வந்திருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் 30% 5% வந்துருச்சு. பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரெஸ்டாரண்ட்ஸ் 21% இருந்துச்சு, இன்னைக்கு குடும்பத்தோட போய் நல்லபடியா ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வீட்டில் ஒரு பிறந்த நாளோ போய் நல்லபடியாக வெளியில் சாப்பிடணும்னு போறவங்களுக்கு 5% தான் டாக்ஸ். செருப்பு 18% இருந்துச்சு, 5% வந்துருச்சு. சானிட்டரி பேட்ஸ் 0, 18%, 13% வரைக்கும் இருந்துச்சு. அது இன்னைக்கு பெண்கள் சுகாதாரம் ஹெல்த் கருதி அதையும் 0க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் அதுல பெரிய விவரமா போல. ஃபர்டிலைசர் பத்தி யாரோ பேசினாங்க, 12% இருந்தது ஃபர்டிலைசர் யூரியா, இன்னைக்கு 5% ஆயிடுச்சு. அதனால எல்லா ஐட்டமையும் பார்த்து பார்த்து குறைச்சிருக்கோம். இங்க நம்ம இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுறீங்க, இங்க இருக்கீங்க, நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். நேஷனல் லெவல்ல ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் எக்கானமி. 2024-25 அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி $49.4 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. அதுல உணவுப் பொருட்கள் ப்ராசஸ் செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது 20%. இந்த $49 பில்லியன் 20% உணவுப் பொருட்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். தமிழ்நாடு 2வது ரேங்க்ல இருக்கு, செகண்ட் ஹையஸ்ட் இன் நம்பர் ஆஃப் அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் இருக்கு. அண்ட் 8%, அதாவது இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங்கோட டோட்டல் நீங்க பார்த்தீங்கன்னா அவுட்புட், அவங்க உற்பத்தி எவ்வளோ பண்றாங்களோ அதுல 8% தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தவிர 24,000 சிறு குறு தொழில்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இருக்காங்க. அதுல 1,100 யூனிட்ஸ் மீடியம் அண்ட் ஸ்மால் லார்ஜ் சைஸ் யூனிட்ஸ். இதெல்லாம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் யூனிட்ஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதை தவிர 8 GI டேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உணவுப் பொருட்கள். மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டு கடலை மிட்டாய், இதெல்லாம் GI டேக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்படுதல் பெரிய ஒரு தொழில். அதில் நிறைய வேலை வாய்ப்பு கூட இருக்கு. நான் 2047 பற்றி பேசினேன். முடிவாக இந்த 80 வருஷங்களை கொண்டாடும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு நான் வரப்போகிற 20 வருஷங்களில் பெரிய பெரிய மாறுதல்கள் வரப்போகிறது. அதை நான் சும்மா ஒரு கோடி காமிச்சிட்டு என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ், இது ஒரு பெரிய ஒரு மாறுதல் வருது. அதில் உங்கள் அசோசியேஷன் தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். இ-காமர்ஸ், பிளாக் செயின் பேஸ்ட் ட்ரேசபிலிட்டி, அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை நம்ம உபயோகத்துக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்துச்சு, அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அது லாஸ்ட்டு எந்த யூனிட் தயார் பண்ணாங்களோ அந்த யூனிட் வரைக்கும் போகிறதுக்கான டெக்னாலஜிக்கல் லிங்க் இது தேவைப்படும். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் இந்த ஏரியாவிலேருந்து வரும். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ். 2, சஸ்டெயினபிள் பேக்கேஜிங் அண்ட் க்ரீன் லாஜிஸ்டிக்ஸ். நீங்கள் இனிமேல் பிளாஸ்டிக் உபயோகித்து பொருளை ஒரு பேக் பண்ணியோ, உணவுப் பொருளை இப்போவே நீங்கள் பார்க்குறாங்க, குடி தண்ணி பாட்டிலை கூட பிளாஸ்டிக்கில் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இது மாறி 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 நம்ம பொருளை நீங்கள் பேக் பண்ணும்போது மிக்சரோ, முறுக்கோ, வடையோ, இல்லை அப்பளமோ, வடகமோ எதை பேக் பண்ணால் கூட சஸ்டெயினபிளாக பேக் பண்ணுங்கள், க்ரீனாக பேக் பண்ணுங்கன்ற அந்த ஒரு கட்டுப்பாடு உங்கள் மேலே வரத்துக்கு இருக்குது. அதுக்கு நம்ம தயாராகணும். இல்லை வந்துட்ட பிறகு ஐயோ எங்களால் பண்ண முடியாதுங்க எப்படிங்கன்னு ரூலை மாற்றுங்கன்னா அது ரொம்பவே இனிமேல் கஷ்டமாக இருக்கும். அந்த சேலஞ்சுக்கு ரெடி ஆக வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. 3வது, இன்டிகிரேஷன் இன்டு குளோபல் சப்ளை செயின்ஸ். நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்களோ இல்லை ஒரு பொருள் விற்கிறீங்களோ அந்த செயினில் நீங்கள் இருக்கணும், அந்த குளோபல் செயினாக இருக்கணும். இனிமேல் நம்ம நாட்டுக்குள்ளே மாத்திரம் செயின் இல்லை, எங்கேயாவது ஒரு பொருள் குறைச்ச விலைல கிடைக்குதுன்னா அது அங்கேருந்து நம்ம வரவழைக்கிறோமா இல்லையா? அதனால அந்த குளோபல் வேல்யூ செயினில் உங்களுக்கு லிங்க் இருக்கணும்.